ஹாய். இப்போ டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் லெசன் பார்த்துட்ருக்கோம். இப்போ டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸில் பார்ட் 1ல் சலைவரி கிளாண்ட் பார்த்தோம், அடுத்து லிவர் பார்த்தோம். இப்போ பேங்க்ரியாஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேங்க்ரியாஸ் பற்றி பார்க்குறதுல நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, எக்ஸோக்ரைன் கிளாண்ட்னா என்ன, எண்டோக்ரைன் கிளாண்ட்னா என்ன, எதனால பேங்க்ரியாஸை காம்பவுண்ட் கிளாண்டுன்னு சொல்கிறோம், பேங்க்ரியாஸ் எங்கே இருக்குது, பேங்க்ரியாஸ் ஒரு டைஜஸ்டிவ் கிளாண்டால் அது என்னென்ன செக்ரீஷன்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் டக்ட்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கும் எண்டோக்ரைன் கிளாண்டுக்கும் என்ன வித்தியாசம்? எண்டோக்ரைன் கிளாண்டில் டக்ட் இருக்காது, டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ், தே ஹேவ் நோ டக்ட்ஸ். எக்ஸோக்ரைன் கிளாண்டில் டக்ட் இருக்குது, இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ எண்டோக்ரைன் கிளாண்டில் டக்ட் இல்லாததுனால அதோட செக்ரீஷன்ஸ் எங்கே விடுதுன்னா டைரெக்டாக பிளட்டில் விடுது. இந்த செக்ரீஷன்ஸ் பேர் தான் ஹார்மோன்ஸ். ஆனால் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் டக்ட் மூலமாக அந்த டார்கெட் ஆர்கானுக்கு அதோட செக்ரீஷன் கொடுக்குது. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சலைவரி கிளாண்ட் நம்ம பார்த்தோம்ல, ஓரல் கேவிட்டியில் ஓரல் கேவிட்டிக்கு வெளியில் இருந்தாலும் அது டக்ட் மூலமாக ஓரல் கேவிட்டிக்குள்ளே செக்ரீஷன்ஸ் கொடுக்குது. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் பார்த்தோம்னா டக்ட் இல்லாததுனால பிளட்டில் டைரெக்டாக செக்ரீஷன்ஸ் வருது. அந்த செக்ரீஷன்ஸ் எண்டோக்ரைன் கிளாண்டோட செக்ரீஷன்ஸ் பேர் தான் ஹார்மோன்ஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட் பார்த்தோம்னா பிட்யூட்டரி கிளாண்ட்லேயே எண்டோக்ரைன் பார்ட் இருக்குது, அதுதான் இன்சுலின் குளூக்கோகான் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதெல்லாம் நம்ம பிளட்டில் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி தைராய்டு கிளாண்டு பிளட் லெவல்ஸில் பார்ப்போம்ல, T3 T4, அதான் தைராய்டு ஹார்மோன் பார்க்குறது. ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட் டக்ட் இல்லை, டைரெக்டாக செக்ரீஷன்ஸ் பிளட்டில் ரிலீஸ் பண்ணுது. எக்ஸோக்ரைன் கிளாண்ட் டக்ட் இருக்குது, டார்கெட் ஆர்கனுக்கு டக்ட் மூலமாக செக்ரீஷன்ஸை ரிலீஸ் பண்ணுது. அடுத்து செகண்ட் கொஸ்டின், ஒய் பேங்க்ரியாஸ் இஸ் அ காம்பவுண்ட் கிளாண்டு? பேங்க்ரியாஸ் ஏன் காம்பவுண்ட் கிளாண்ட்னா, அந்த பேங்க்ரியாஸ்லேயே ரெண்டு பார்ட் இருக்குது, எக்ஸோக்ரைன் பார்ட் இருக்குது, எண்டோக்ரைன் பார்ட் இருக்குது. ரெண்டுமே ஒரே ஆர்கனில் இருக்கிறதுனால தான் அதை காம்பவுண்ட் கிளாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ காம்பவுண்ட் கிளாண்டு எக்ஸோக்ரைன் பார்ட், எண்டோக்ரைன் பார்ட். எக்ஸோக்ரைன் பார்ட்னா டக்ட் இருக்கும், அந்த டக்ட் மூலமாக அல்கலைன் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் ரிலீஸ் பண்ணுது. இந்த அல்கலைன் பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் தான் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் இருக்கும், அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி எண்டோக்ரைன் பார்ட், இந்த எண்டோக்ரைன் பார்ட்டில் செக்ரீஷன்ஸு டக்ட்டு கிடையாது, டைரெக்டாக பிளட்டில் போகுது. எண்டோக்ரைன் கிளாண்டோட செக்ரீஷன்ஸ் பேர் ஹார்மோன்ஸ். அதில் ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் எண்டோக்ரைன் பார்ட் வந்து குளூக்கோகான் செக்ரேட் பண்ணுது, பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின் செக்ரேட் பண்ணுது, டெல்டா செல்ஸ் வந்து சொமேட்டோஸ்டாட்டின் செக்ரேட் பண்ணுது. இது எல்லாமே டைரெக்டாக பிளட்டுக்கு போகிறது. ஆனால் இந்த அல்கலைன் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் டக்ட் மூலமாக டியோடனமில் ஓப்பன் ஆகும். இதுதான் காம்பவுண்ட் கிளாண்ட். போத் எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் பார்ட், எக்ஸோக்ரைன் பார்ட் தான் அல்கலைன் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் செக்ரேட் பண்ணுது, அல்கலைன் மோர் தேன் 7 pH. எண்டோக்ரைன் பார்ட் வந்து ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது, ஆல்ஃபா செல்ஸ் குளூக்கோகான், பீட்டா செல்ஸ் இன்சுலின், டெல்டா செல்ஸ் சொமேட்டோஸ்டாட்டின். இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும், இது எக்ஸோக்ரைன் கிளாண்ட். பார்த்தீங்கன்னா அந்த கிளாண்டில் இருக்க செக்ரீஷன்ஸ் இந்த டக்ட் மூலமாக வெளில போகுது. இது எண்டோக்ரைன் கிளாண்ட். இந்த கிளாண்டுடைய செக்ரீஷன்ஸ் இந்த பிளட் வெசல், இந்த ரெட் கலரில் ரவுண்டாக இருக்கிறது பிளட் வெசல், பிளட் வெசலுக்கு டைரெக்டாக போகுது. எண்டோக்ரைன் கிளாண்டோட செக்ரீஷன்ஸ் பேர் தான் ஹார்மோன்ஸ். இதில் செக்ரீஷன் டக்ட் மூலமாக டார்கெட் ஆர்கன் போகுது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எக்ஸோக்ரைன் கிளாண்ட் சலைவரி கிளாண்ட் பார்த்தோம். எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு வந்து பிட்யூட்டரி கிளாண்டு இல்லாட்டி எண்டோக்ரைன் பார்ட் ஆஃப் பேங்க்ரியாஸே இருக்குது, அதுதான் இன்சுலின் குளூக்கோகான் சொமேட்டோஸ்டாட்டின் செக்ரேட் பண்ணுறது. அடுத்து லொக்கேஷன் ஆஃப் பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இட் இஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் த லிம்ப்ஸ் ஆஃப் ஷீ-ஷேப்டு டியோடினம். இந்த டியோடினம் இருக்கா, இந்த ரெண்டு லிம்புக்கு நடுவில் இருக்குது. அதான் பேங்க்ரியாஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் த லிம்ப்ஸ் ஆஃப் ஷீ-ஷேப்டு டியோடினம். ஸோ இதில் பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் இருக்குது தான் பேங்க்ரியாஸு. ஸ்டொமக்கில் இருந்து அப்படியே டியோடினம் வருதா, ஷேப்டாக இருக்கா, ஷேப்புக்குள்ளே அந்த ரெண்டு லிம்ப்ஸ், அதாவது இது ஒரு லிம்பு இது ஒரு லிம்பு, இதுதான் ரெண்டு லிம்பு ஆஃப் டியோடினம், ரெண்டுக்கும் நடுவில் தான் இன்சர்ட் ஆகிருக்கு பேங்க்ரியாஸ். லொக்கேஷன் பார்த்தாச்சு, பிட்வீன் த லிம்ப்ஸ் ஆஃப் ஷீ-ஷேப்டு டியோடினம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டக்ட்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ். செக்ரீஷன்ஸ் பார்த்தாச்சு. எண்டோக்ரைன் பார்ட் இன்சுலின் குளூக்கோகான் சொமேட்டோஸ்டாட்டின் செக்ரேட் பண்ணுது. எக்ஸோக்ரைன் பார்ட் வந்து அல்கலைன் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் செக்ரேட் பண்ணுது. அதில் தான் என்சைம்ஸ் இருக்குது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. எண்டோக்ரைன் பார்ட் குளூக்கோகான் இன்சுலின் சொமேட்டோஸ்டாட்டின், எக்ஸோக்ரைன் பார்ட் அல்கலைன் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். இது கடைசியாக பார்க்க போகிறது டக்ட்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ். ரெண்டு டக்ட் இருக்குது பேங்க்ரியாஸை பொறுத்த வரைக்கும். டக்ட் வந்து எக்ஸோக்ரைன் பார்ட்டுக்கு தான், எண்டோக்ரைன் பார்ட்டுக்கு டக்ட் தேவையில்லை, டைரெக்டாக செக்ரேஷன்ஸ் பிளட்டில் போகுது. ரெண்டு டக்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சசரி ஆர் நான் ஃபங்க்ஷனல். இந்த டக்ட் நான் ஃபங்க்ஷனல் ஆர் ஆக்சசரி டக்ட், பேர் டக்ட் ஆஃப் சாண்டோரினி. அடுத்து மெயின் பேங்க்ரியாட்டிக் டக்ட், இதுக்கு பேர் டக்ட் ஆஃப் விர்சங். இதுதான் ஃபங்க்ஷனல் டக்ட், இது நான் ஃபங்க்ஷனல்.
அக்சசரி ஆர் நான் ஃபங்க்ஷனல், டக்ட் ஆஃப் சாண்டோரினி, மெயின் டக்ட் வந்து டக்ட் ஆஃப் விர்சங். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதுதான் பேங்க்ரியாட்டிக் டக்ட்டு, இதுதான் மெயின் பேங்க்ரியாட்டிக் டக்ட். மெயின் பேங்க்ரியாட்டிக் டக்ட் கூட தான் காமன் பைல் டக்ட் சேர்ந்து ஆம்பிள் ஆஃப் வேட்டர் ஆர் ஹெப்பாட்டோ பேங்க்ரியாட்டிக் டக்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த மேலே போது பார்த்தீங்களா அதுதான் அக்சசரி பேங்க்ரியாட்டிக் டக்ட். அது சும்மா நான் ஃபங்க்ஷனல் தான், ஏன்னா செக்ரீஷன்ஸ் ஃபுல்லாக இந்த மெயின் பேங்க்ரியாட்டிக் டக்ட் தான் வரும். அது சும்மா அப்படி சும்மா தான் அப்படி ஒரு டக்ட் மாதிரி இருக்குது, அதில் ஒரு இதுவும் போகிறது கிடையாது. ஸோ இந்த அக்சசரி பேங்க்ரியாட்டிக் டக்ட் பேர் டக்ட் ஆஃப் சாண்டோரினி. இந்த மெயின் பேங்க்ரியாட்டிக் டக்ட் அது கூட தான் காமன் பைல் டக்ட் சேர்ந்து ஹெப்பட்டோ பேங்க்ரியாட்டிக் டக்ட் ஆர் ஆம்பிள் ஆஃப் வேட்டர் ஃபார்ம் பண்ணுது. இந்த டக்ட் பேர் டக்ட் ஆஃப் விர்சங். Duct of Wirsung combines with common bile duct to form hepatopancreatic duct or ampulla of Vater. பார்த்தீங்களா, அப்படியே வந்து கீழே வர்றது தான் மெயின் பேங்க்ரியாட்டிக் டக்ட், அப்படியே மேலே போகிறது அக்சசரி பேங்க்ரியாட்டிக் டக்ட். ஆனால் காமன் பைல் டக்ட் சேர்றது மெயின் பேங்க்ரியாட்டிக் டக்ட் கூட தான், அதாவது டக்ட் ஆஃப் விர்சங் கூட. இதுதான் டக்ட்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ். ஸோ பேங்க்ரியாஸ் முடிச்சிட்டோம். எக்ஸோக்ரைன் கிளாண்ட் வர்சஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட். எக்ஸோக்ரைன்னா டக்ட் இருக்க கிளாண்ட், எண்டோக்ரைன்னா டக்ட்லெஸ் கிளாண்ட். அதோட செக்ரீஷன் டைரெக்டாக பிளட்டுக்கு போகும், அதுக்கு பேர் தான் ஹார்மோன்ஸ். ஏன் பேங்க்ரியாஸ் காம்பவுண்ட் கிளாண்ட், அதில் எக்ஸோக்ரைன் கிளாண்ட், எக்ஸோக்ரைன் பார்ட்டும் இருக்குது, எண்டோக்ரைன் பார்ட்டும் இருக்குது. லொக்கேஷன் பார்த்தோன்னா சி ஷேப்டு டியோடினத்துக்கு உள்ள சொருகி இருக்குது. செக்ரீஷன்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ் பார்த்தோன்னா எக்ஸோக்ரைன் பார்ட் வந்து அல்கலைன் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், அல்கலைன் மோர் தேன் 7 pH. அதேமாதிரி எண்டோக்ரைன் பேங்க்ரியாஸ் வந்து ஹார்மோன்ஸ், இன்சுலின், குளுக்ககான், சொமேட்டோஸ்டாட்டின். ஆல்ஃபா செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது குளுக்ககான், பீட்டா செல்ஸ் இன்சுலின், டெல்டா செல்ஸ் சொமேட்டோஸ்டாட்டின். டக்ட்டு பார்த்தோம்னா எக்ஸோக்ரைன் பார்ட்டுக்கு தான் டக்ட் தேவை. எக்ஸோக்ரைன் பார்ட்டில் 2 டக்ட் இருக்குது. மெயின் டக்ட்டு, அக்சசரி டக்ட்டு. அக்சசரி டக்ட் வந்து நான் ஃபங்க்ஷனல், சும்மா பேருக்கு தான் இருக்குது, அதுக்கு பேர் டக்ட் ஆஃப் சாண்டோரினி. மெயின் பேங்க்ரியாட்டிக் டக்ட்டு தான் காமன் பைல் டக்டோட சேர்ந்து ஹெப்பட்டோ பேங்க்ரியாட்டிக் டக்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த மெயின் பேங்க்ரியாட்டிக் டக்ட் பேர் டக்ட் ஆஃப் விர்சங். ஸோ பேங்க்ரியாஸ் இதோட முடிஞ்சிருச்சு. புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டெஸ்கிரிப்ஷனோட லிங்க்கில் வந்து இதோட நோட்ஸும் கொஷின்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க.